Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different sentence தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends. நான் அவருடன் செல்கிறேன். நான் அவங்க கூட போறேன் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் அவங்க கூட போறேன். இப்போ குழந்தைங்கலாம் சொல்லுவாங்க, இப்போ யாராவது வெளியே கிளம்புறாங்கன்னா நான் அவங்க கூட போறேன், நான் அப்பா கூட வெளியே போறேன், இது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நான் அவருடன் செல்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ஐ. செல்கிறேன் அப்படின்றதுக்கு போறேன், செல்கிறேன், இதெல்லாம் ஒரே வேர்ட் தான். ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம்? கோ. அவருடன், உடன் அப்படின்றதுக்கு அந்த உடன், அவருடன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த உடன் அப்படின்றதுக்கு வித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவர் அப்படின்றதுக்கு him. I go with him. அவருடன் அப்படின்றதுக்கு with him. ஓகேங்களா? I go with him. நான் செல்கிறேன் அவருடன். ஓகேங்களா? அதே ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணும்போது I go with him. நான் அவருடன் செல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மழை பெய்கிறது. ஐயோ வெளியே மழை பெய்யுதே அப்படின்னு சொல்வல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, it is raining. It is raining. Rainingனா மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா அதான் raining அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? it is raining. மழை பெய்கிறது. it is raining. சில சென்டென்ஸ் நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணனா கிராமர் மிஸ்டேக்கா வரும். ஸோ இட்டுனா அது, ரெய்னிங்னா மழையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மழை, இங்க மழை, அது மழையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, ஒரு சில சென்டென்ஸ் நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்கும், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? இதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மழை பெய்கிறது அப்படின்னா இட் இஸ் ரெய்னிங். ஓகேங்களா? அடுத்து, எனக்கு முத்திரைகள் வேண்டும். எனக்கு இது மாதிரி முத்திரைகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? இப்ப நம்ம இதுல போஸ்ட்ல எல்லாம் போஸ்ட் கார்ட்ல எல்லாம் நான் முத்திரைகள்லாம் நம்ம ஒட்டுவோம், அதாவது ஸ்டாம்ப் ஓட்டுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டாம்ப் போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம போய் கேட்கிறோம். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ, எனக்கு, வேண்டும் அப்படின்றதுக்கு வாண்ட், ஐ வாண்ட். ஸ்டாம்ப்ஸ், முத்திரைகள் அப்படின்றதுக்கு ஸ்டாம்ப்ஸ், ஐ வாண்ட் ஸ்டாம்ப்ஸ். இந்த இடத்துல எனக்கு பேனாக்கள் வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட் பென்ஸ். எனக்கு பென்சில்கள் வேண்டும், ஐ வாண்ட் பென்சில்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றோம்னா, ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு தெரியுதுன்னா அதுலயே வேற வேற வேர்டிங்ஸ் வச்சு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு எனக்கு இந்த பாக்ஸ் வேண்டும் அப்படின்னா எனக்கு ஐ வாண்ட் பாக்ஸ். ஓகேங்களா? எனக்கு ஆப்பிள் வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது, 5 ரூபாய் கொடுங்கள். இப்ப நம்ம காசு நம்ம அப்பா கிட்டே அம்மா கிட்டே கேட்கிறோம் அப்படின்னா இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? கிவ். கிவ் 5 rupees. 5 rupees. 5 ரூபாய் அப்படின்றதுக்கு 5 rupees. give 5 rupees. இல்லைன்னா give me 5 rupees. கொடுங்கள், எனக்கு கொடுங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்றதுக்கு give 5 rupeesனு சொல்லலாம். இல்ல give me 5 rupeesனு சொல்லலாம். ஓகேங்களா? இல்ல நீங்க 10 ரூபா வேணும் அப்படின்னா give me 10 rupees. 20 ரூபா வேணும்னா give me 20 rupees. இல்ல எனக்கு பேனா வேணும் அப்படின்னா give me pen. பென்சில் வேணும்னா give me pencil. ஓகேங்களா? அது மாதிரி சென்டென்ஸ் நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சென்டென்ஸ், எனக்கு ஒரு அறை தேவை. நான் இப்ப இங்க தங்கணும், எனக்கு ஒரு அறை வேணும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ, எனக்கு தேவை. தேவைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நீட். ஐ நீட் எ. ஒரு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கேன்? எ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எ room. I need a room. I need a room. எனக்கு ஒரு அறை தேவை. I need a room. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெஸ்சி எஜுகேஷன், அதுல யூடியூப்ல நீங்க ஜேஎஸ்சி ஜெஸ்சி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனல்ல உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ், அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ், எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச், பேச்சு போட்டி கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் அதுல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஜேஎஸ்சி ஜெஸ்சி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.